சார் என்னால பாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது எனக்கே தெரியல. எனக்கு பயமாவே இருக்கு. நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா, நான் படிக்கிறதே 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் படிக்கிறேன். எனக்குள்ள ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும்? நமக்கு கிடைக்கிற டைமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. குழந்தைய பார்த்துக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறோம். 1 மணி நேரம் தான் டைம் கிடைக்குது. ஒரு ஸ்கெட்யூல் கூட முடிக்கல. ஒரு டெஸ்ட் கூட எழுதல. நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. எல்லாரும் எங்கெங்கேயோ எவ்வளவோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி அதுக்கு மத்தியில நான் எப்படி பாஸ் பண்றதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நிறைய பேர். ஆனா வெளியில சொல்லிக்க முடியாது. உள்ளுக்குள்ள அந்த உணர்வு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பாஸ் ஆகுறதுக்கான தகுதி இருக்கு. கண்டிப்பா. அது எப்படி சார்? சார் நானே எனக்குள்ள நம்பிக்கை வர மாட்டேங்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சு எப்படி சார் பாஸ் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சோ உங்களுடைய ஒரு கருத்துக்கும் என்னுடைய கருத்துக்கும் என்ன முரண்பாடுனா, ஒரு புலி துரத்துதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு புலி துரத்துது. நீங்க வந்து ஓடுறீங்க. இப்போ புலி வந்து துரத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சார் புலியை விட என்னால் வேகமா ஓட முடியாது. நான் ஓடிய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் புலிகிட்ட நின்று புலி எனக்கு அடிச்சு சாப்பிட்டு போ. உன்னை தாண்டி நான் ஓடி தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி சரண்டர் ஆயிடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, புலி துரத்துதா ஓடு. நீ ஓடு. உனக்கான அந்த போராட்டம் உன்னை காப்பாத்தும். நீ ஓடுற இடத்துல திடீர்னு புலி வலிக்கி விழலாம். இல்ல புலி வந்து ஒரு கட்டத்துல சரி போ இவ்வளவு ஓட்டம் ஓடுறானே அப்படின்னு விட்டுறலாம். என்ன வேணா நினைக்கலாம் அந்த புலி. நான் இந்த இடத்துல புலின்னு சொல்றது என்னன்னா, உன்னை நோக்கி வரக்கூடிய கஷ்டம் எது வேணா இருக்கலாம். ஒரு கட்டத்துல அந்த புலி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அடிபட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கலாம். இல்ல இன்னொரு இடத்த நோக்கி வந்து ஓடலாம். என்ன வேணா நடக்கலாம். தேர் இஸ் த சான்ஸ். கண்டிப்பா சான்ஸ் இருக்கா இல்லையா? அப்படி நினைச்சிச்சுன்னா எந்த மானுமே தப்பிக்க முடியாது. புலிகிட்ட சிக்கினா எல்லாருக்குமே சாவுதான் அப்படின்ட்டு யாரும் எந்த ஒரு மிருகமும் நினைக்காது. மனிதர்கள் நாமளும் நினைக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம நோக்கி கஷ்டம், ப்ராப்ளம், பிரச்சனை, டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாமே இந்த புலி மாதிரி நம்ம நோக்கி என்னதான் வந்தாலும் நம்மளுடைய ஓட்டம் நிக்க கூடாது. நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? நாம கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவோம். அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நீங்க போராடினா மட்டும்தான் கிடைக்கும். அந்த போராட்டம் உங்கள்கிட்ட உண்மையா இருக்கணும். நான் சொல்றேங்க, கடைசி வரை முயற்சி பண்ணுங்க. கிடைக்கிற டைமுக்கு கிடைக்கிற கண்டென்ட்டை உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகுறதுக்கான எல்லா கேப்பபிளும் உங்ககிட்ட இருக்கு. ட்ரஸ்ட் பண்ணுங்க. உண்மை. நீங்க என்னன்னா முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் எழுதாதீங்க. என்னால பாஸ் பண்ண முடியாது, பாஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டு நீங்க முன்னாடி எப்படி முடிவு எடுக்கிறீங்க? அந்த டெசிஷனுக்கே வராதீங்க. எக்ஸாம் சொல்லட்டும், எக்ஸாமோட ரிசல்ட் சொல்லிட்டு உங்களால முடியலங்கிறது. நீங்க ஃபெயிலுங்கிறது எக்ஸாம் ரிசல்ட் சொல்லட்டும். நீங்க ஏன் சொல்றீங்க? முன்னாடியே டெசிஷன் எடுக்காதீங்க. முன்னாடியே டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்கும் தேவையில்லை. கடைசி வரைக்கும் போராடி பாருங்க. உண்மையா நம்பிக்கை வச்சு இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அந்த பாஸ் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு. 2026ல எவ்வளவு பேர் இதை நம்பி ஃபாலோ பண்ணி பாஸ் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. நான் ப்ரூவ் பண்ணி